நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலே நிறைவான பலனை நன்மையும் தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். தலைகளை தாழ்த்தி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பரமத்தகப்பனே, இந்த மகிமை நேரம் செய்தி வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தை என்கிற மன்னாவினால் அருமையான பிள்ளைகளை நீங்கள் போஷிக்கும்படியாய் செபிக்கிறோம். நம்முடைய வசனம் ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலே நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வர வல்லமையுள்ளது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, பொறுப்படுத்துக்கும், வழி நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரச்சர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தையின்படியாக நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று சொல்லி. உலகப்பிரகாரமான மனித வாழ்விலே ஒவ்வொரு மனிதனும் கனத்தை பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறான். யாரும் நான் தாழ்ந்து போவதை விரும்புவதில்லை. ஏதாவது ஒரு நிலையில் நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லியே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே வேதவசனம் சொன்னபடியாக ஆண்டவருடைய கரத்திலே ஒரு மனிதன் அவன் கனத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்நாள் பரியந்தம், அவனுடைய வாழ்நாளுக்கு பின்பதாய் அந்த நித்திய பரலோக வாழ்வையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு கனத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஒருவேளை உலகப்பிரகாரமான மனிதர்கள் தங்களுக்கு மேலான அதிகாரிகளை பிரியப்படுத்தும்படியாக அல்லது தனக்கு ஊதியம் வழங்குகின்ற, சம்பளம் கொடுக்கின்ற அந்த மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாய் செயல்படுவதை பார்க்கிறோம். ஒரு சில நிறுவனங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே பணியாற்றுகின்ற மனிதர்கள் பல ஆண்டுகளாய் அதிலே பணியாற்றி கொண்டே இருப்பார்கள். அந்த காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், பண்ணை வீட்டிலே வேலை பார்க்கிறோம் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அவருடைய தகப்பனார் வேலை பார்த்தார், அவருடைய தாத்தா வேலை பார்த்தார், முப்பாட்டனார் வேலை பார்த்தார் என்று சொல்லி நானும் அதிலே வேலை பார்க்கிறேன் என்று சொல்லி விதமாய் அந்த குடும்பம் வழி வழியாய் அதிலே ஒரே நிலையிலே வேலை பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாய் ஒரு சில சூழ்நிலையிலே மனிதர்கள் அடிமைப்பட்டவர்களாக, எந்த ஒரு கனத்தையும் பெறாதவர்களாய் அவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவ்விதமாய் ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கைக்கு அல்ல, ஒரு கனம் பெற்றவர்களாய், ஒரு உயர்வான மனிதர்களாய் நம்மை மாற்றும்படியாய், வழி நடத்தும்படியாய் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாய், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று சொல்லி. எப்பொழுது ஒரு மனித வாழ்விலே கனம் கிடைக்கும்? ஒருவேளை நாம் செய்கின்ற காரியம் உலக பிரகாரமான மனிதர்களை அது ஒருவேளை அவர்களை திருப்திப்படுத்தலாம், அல்லது நாம் செய்கின்ற காரியங்கள் ஒருவேளை அவர்களுடைய பார்வையிலே அது கனமானதாய் தெரியலாம். அவர்கள் நம்மை உயர்த்துகின்ற பொழுது அந்த கனமானது ஒரு நிரந்தரமானது அல்ல. தேவாதி தேவன் அவர் கொடுக்கிற கனமானது அது நிரந்தரமானது. அவிதமான கனத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் கனத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த நித்திய பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அவருடைய கனத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே அநேகம் தேவ மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவேளை உலக பிரகாரமான வாழ்வையிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியான ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக பாடுகள் நெருக்கங்கள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் அவர் இருந்த பொழுது அவர்களுக்கு எதற்குமே கவலை இல்லை. எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் எதெல்லாம் விரும்பினார்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, பயமில்லாமல் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அழைத்த பொழுது தங்களுடைய எல்லாவற்றையும் உடைமைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். ஆனால் அவர் சிலுவையிலே மரித்த பின்பதாய் அந்த ஆண்டவர் உலகத்திலே அவர்களோடு மனுஷனாய் இருந்த பொழுது அவர்கள் இருந்த வாழ்க்கை தேவன் அவர் மனிதனாய் இருந்து சிலுவையில் அறைந்து அவர் அங்கே அவர்களை விட்டு பிரிக்கப்பட்ட பொழுது இந்த உலக வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே நெருக்கத்தை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அநேக நேரங்களிலே எப்படியும் நாம் இயேசுவை போல ஒருவேளை நம்மையும் அவர்கள் கொண்டு விடுவார்கள் என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த வாழ்க்கை. அநேக நெருக்கத்தின் பாதையிலே கடந்து சென்றார்கள். நாம் இந்த சீஷருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மரணத்தை சந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அது மனிதர்களுடைய பார்வையிலே அது கனவீனமாய் தோன்றினாலும் அது தேவனுடைய பார்வையிலே கனமுள்ளதாக இருக்கின்றது. அது தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. ஆண்டவர் அவிதமான கனத்தை அவர்களுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலும் தேசத்தின் சுவிசேஷத்திற்காய் வந்து நம்முடைய தேசத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேசத்திலே ஊழியத்திற்காய் வந்த ஒரு தேவ மனிதன் கிரகாம் ஸ்டைன்ஸ். அவருடைய வாழ்விலே ஊழியத்தின் பாதையிலே ஒரு நாள் இரவு நேரத்திலே அவர் தன்னுடைய சொந்த பகுதிக்கு செல்ல முடியாதபடி அந்த மலைப்பிரகாரமான பாதைகளிலே இரவு நேரத்திலே செல்ல முடியாது என்று சொல்லி ஒரு கிராமத்திலே அவர் தங்கிவிடுகின்றார். தன்னுடைய பச்சிலம் 2 மகன்களோடு அங்கே அவர் வந்த அந்த ட்ரக்கிலே அவர் தங்கிவிடுகின்றார். இரவிலே நடைபெற்ற காரியம் என்ன? அந்த அவருக்கு விரோதமாய் செயல்பட நினைத்த மனிதர்கள் அன்று அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் மீது அங்கே அவருடைய வாகனத்தின் மீது வைக்கோல்களை போட்டு நெருப்பை வைத்து அவரை எரித்து விட்டார்கள். உலக பிரகாரமான அவர் பாடுகளை அவர் அங்கே சகித்தார். அங்கே மரணம் நேரிட்டது அவருடைய வாழ்விலே. ஆனாலும் அந்த மரணத்தின் மத்தியிலும் அவர் இன்றளவும் பேசப்படுகின்றார். அவருடைய ஊழியம் இன்றளவும் நினைவு கூறப்படுகின்றது. அந்த ஒடிசா பகுதிகளிலே கடந்த நாட்களிலே நான் சென்று பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒடிசா பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் இப்பொழுது வந்திருக்கின்ற அந்த முன்னேற்றம் எல்லாம் அந்த மனிதனுடைய அந்த இரத்தம் அங்கே கோதுமை மணியாய் விழுந்தபடியினால் இன்று பல முன்னேற்றங்கள் அந்த பகுதியிலே வந்திருக்கின்றது. இல்லாவிட்டால் அந்த மனிதர்கள் ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி இன்றும் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய பார்வையிலே அவர் கனம் பெற்றவராய், ஆண்டவருடைய பார்வையிலே அவர் உயர்த்தப்பட்டவராய் இன்றளவும் ஆண்டவரோடு அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இதனாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்காய் ஏதாவது செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை கனப்படுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வேதத்திலே ஒரு சில மனிதர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்ற ஒரு மனுஷனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக சாலமோன் என்கிற மனுஷனை ராஜாவை குறித்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும்
சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கனத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சாலமோனை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாலமோன் செய்த காரியம் என்ன? அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் சபையை ஒருமுகப்படுத்தினவனாக, அது மாத்திரமல்ல தேவனுடைய வாசஸ்தலத்தை அவன் தொழுது கொள்கிறவனாக, ஆண்டவருக்காக பலி செலுத்துகிறவனாக, அவன் தேவனுடைய சமூகத்திலே அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவனாக, அவன் வேண்டுதல் செய்கிறவனாக வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கட்டளைகளை அவன் உறுதியாய் கைக்கொள்ள தன்னை அர்ப்பணித்து கொண்டதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாலமோன் செய்த காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விதமாய் அவன் செய்த பொழுது அங்கே ஆண்டவர் அவனுக்கு கனத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற கனம் அந்த சாலமோனுடைய வாழ்விலே பெரிய உயர்வை கொண்டு வந்தது. அவனுக்கு முன்பு இருந்த ராஜாக்களும் அவ்விதமாய் இல்லை, அவனுக்கு பின்பு வந்த ராஜாக்களும் அவ்விதமாய் இல்லை என்று சொல்லி வேதாகமம் கற்றுக் கொடுக்கின்றது. வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய பார்வையிலே நாம் கனம் பெற்றவர்கள். தேவனுடைய பார்வையிலே நாம் கனம் பெற்றவர்களாய் நாம் ஆளுகின்ற பொழுது அவர் கொடுக்கிற கனமானது அது நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகின்றது. அது நம்முடைய வாழ்விலே உயர்வை தருகின்றது. அது ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை தருகின்றது. அது நம்முடைய வாழ்விலே உயர்வை கொண்டு வர வல்லமுள்ளதாக இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்விலே இந்த சாலமோனை போல நாம் தேவனை பிரியப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். தேவனுடைய சமூகத்திலே முழுவதுமாய் நம்மை அர்ப்பணித்தவர்களாக அவனைப் போல நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களிலே அவன் பின்னாட்களிலே சென்றது உண்டு, ஆனாலும் தேவனுடைய கிருபை அவனை வழிநடத்தினதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் கனத்தை தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். அந்த கனத்தை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற கனத்தை நாம் ஒரு நாளும் உதாசீனப்படுத்தி விடாதபடி அதை உறுதியாய் பற்றி கொள்கின்ற பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை உலக பிரகாரமான மனிதர்கள் நம்மை உயர்த்தினார்கள், கனப்படுத்தினார் என்று சொன்னால் அது தற்காலிகமானது, அது ஒரு நிரந்தரமானது அல்ல. ஆனால் ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகின்ற பொழுது அது உயர்வானது, அது மேன்மையானது, அது சிறந்ததாக இருக்கின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு மனிதனை பார்க்க இருக்கிறோம். ஒரு அன்பின் பாத்திரமாய் செயல்பட்ட யோசேப்பு தேவனால் அவன் கனத்தை பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அவனுடைய முற்பகுதியிலே அநேக நெருக்கங்களை அவன் பட்டான். அவனுடைய சொந்த சகோதரர்களால் அவனுக்கு ஒதுக்கப்படுகின்றான். அவன் கனவீனப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு அடிமையாய் அவன் விற்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அங்கே ஆண்டவர் அவனை உயர்த்தி கனப்படுத்தி அவனை மேன்மைப்படுத்தி வழிநடத்துவதை அவனுடைய பின்னாட்களிலே நாம் காண முடிகின்றது. தேவனுடைய சமூகத்திலே அவன் உண்மையாய் வாழ்ந்தான். தேவனுடைய பார்வைக்கு அவன் பிரியமானவனாய் இருந்தான். பாவத்துக்கு விலகி ஓடுகிறவனாய் இருந்தான். நீதியை செய்கிறவனாய் இருந்தான். அவன் எந்த இடத்திலே இருக்கிறானோ அந்த இடத்திலே அவன் மூலமாய் நன்மைகள் வரும்படியாக அவன் இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த யோசேப்பு அவனுடைய பிற்கால வாழ்விலே அவன் தேவனுடைய சமூகத்திலே கனம் பெற்றவனாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவன் கனத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அவனுடைய சகோதரத்திலே சொல்கின்றான், நான் மரித்த பின்பதாய் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய எலும்புகளை சொந்த தேசத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி அவன் சொன்னபடியே அங்கே அவனுடைய சொந்த தேசத்திற்கு அங்கே எடுத்து சென்றதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாய் அவன் கனப்படுத்தப்படுகின்றான், உயர்த்தப்படுகின்றான். அவனுடைய விருப்பமானது அவனுடைய பின் நாட்களில் அவன் இறந்த பின்பும் அங்கே நடைபெறுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த யோசேப்பு அவன் கனத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும்
நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையுமாய் உத்தமமாய் நாம் செயல்படுகின்ற பொழுது நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உலகப்பிரகாரம் மனிதர்கள் ஒருவேளை நம்மை ஒதுக்கி தள்ளலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை வெறுக்கிறவர் அல்ல. உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர், உருவாக்கின ஆண்டவர் நம்மை ஒருபோதும் அவர் வெறுப்பதில்லை. நம்மை அவர் கனவீனப்படுத்துவதில்லை. நம்மை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று சொல்லி அமிதமான கனத்துக்கு ஒரு பாத்திரமாய் நாம் வாழும்படியாய் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது ஒரு மனுஷனை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆவியின் பாத்திரம், கொர்நேலியு என்கிற மனுஷன். இந்த கொர்நேலியு என்கிற மனுஷனை நாம் வேதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், அவன் கர்த்தருக்கு பயந்து எப்பொழுதும் தேவனை நோக்கி தன்னுடைய குடும்பத்தோடு அவன் விண்ணப்பம் செய்கிறவனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை நோக்கி எப்பொழுதும் அவன் ஜெபிக்கிறவனாய், தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய காத்திருக்கிறவனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் ஒரு கனம் பெற்ற மனுஷனாய் வாழ்ந்தான். அவன் ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷனாய் வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அங்கே தன்னுடைய குடும்பத்தையும் தன் வீட்டிலே இருக்கிற மற்றவர்களையும் அவன் வரவழைத்து அவர்களையும் ஜெபிக்க செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு ஐக்கியப்படுத்துகின்றான் ஒவ்வொரு மனிதர்களையும். அவன் தேவனுடைய பார்வையிலே கனப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவிதமாய் அழைக்கப்பட்டவர்கள். தேவனுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் செயல்படும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் கனம் பெற்றவர்கள் தேவனுடைய பார்வையிலே. உலகம் ஒருவேளை நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஒருவேளை உலகம் உங்களையும் என்னையும் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், அவர் சர்வ உலகத்தையும் உண்டாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வல்லமை இன்றும் குறைந்து போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். வல்லமையுடையவர், மகிமை நிறைந்தவர், சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. அவர் நம்மை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவருடைய பார்வையிலே மாத்திரம் நாம் கனம் பெற்றவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அவருடைய பார்வையிலே நாம் கனம் பெற்றவர்களாய் வாழுகின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்விலே அந்த நித்திய பரலோக வாழ்வை அவர் தந்து நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராயிருக்கின்றார். ஒருவேளை உலக நீதி அது குப்பையும் அழுக்குமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய நீதி, தேவனுடைய அந்த அனுகிரகம் அது ஒரு மனுஷனுடைய வாழ்விலே கனத்தை கொண்டு வருகின்றது. அது ஒரு கனத்திற்கு ஒரு பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறதா இருக்கின்றது. தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். குடும்பமாய் இந்த கொர்நேலியுவை போல ஒரு ஆவியின் பாத்திரமாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது, நமக்கு அருகில் இருக்கிறவர்களையும் அவிதமாய் நாம் தேவனோடு ஐக்கியப்பட செய்கின்ற பொழுது நாம் கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் நாம் மாற்றப்படுகின்றோம். மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நாம் மாற்றப்படுகின்றோம். கிறிஸ்துக்குள் அன்பான தேவச்சனமே, ஆண்டவருடைய கரத்திலே இந்த நாளில் நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் 3 மனிதர்களை குறித்து நாம் தியானித்தோம். கனத்தை ஆண்டவருடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட மனுஷர்கள், ஒரு சாலமோனை போல, ஒரு யோசேப்பை போல, ஒரு கொர்நேலியுவை போல நாம் கனம் பெற்றவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே அநேக மனிதர்கள் அவிதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனால் கனத்தை பெற்று அவர்கள் வாழ்ந்தார் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை அவருடைய பாத்திரமாய் கனத்துக்குரியவர்களாய் நம்மை மாற்றி அவர் வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிமையை நேர நிகழ்ச்சிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரே, நீர் அவளை கனத்திற்குற பாத்திரமாய் கனத்திற்குரிய பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவேளை உலகத்தின் பார்வைகளே தள்ளப்பட்டிருந்தாலும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே கனம் பெற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளும் வாழ்விலும்
தேவனின் கனத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மைகளை ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் ரம்யான பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்தெந்த சூழ்நிலைகளிலே ஒருவேளை உலக பிரகாரமான மனிதர்களாலே உலக பிரகாரமான சூழ்நிலைகளினாலே கனவீனப்படுத்தியிருக்கிறார்களோ கனவீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்விலே ஒரு கனத்தை மேன்மை தேவனீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள தேவனிக கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்துங்க. மீட்புறச்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.